ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விடாமுயற்சி வீண் முயற்சின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அஜித் ரசிகரான எல்லாருக்கும் தான் ஒரு சின்ன ஏமாற்றம்னு சொல்லலாம். அஜித்தோட ஸ்டைல், அவரோட வழக்கமான ஃபைட்டிங் சீன்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு காமன் மேனோட ஸ்டோரியாக இருக்குது. அதனால் அவங்க தான் கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. மற்றபடி படம்லாம் நல்லா தான் இருக்குது. 8க்கு 10க்கு 8 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுக்கலாம். வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரேஷ்னா மற்றும் பலர் நடித்த படம் தான் விடாமுயற்சி. மகிழ் திருமேனியோட படம். பிரேக் டவுன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி தான் இந்த படம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் சீனில் அஜித்தும் த்ரிஷாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருக்க பெற்றவங்க சம்மதத்தோட கிராண்டாக ஒரு சாங்கோட லவ் மேரேஜ் நடக்குது. அவங்க மேரேஜ் கிராண்டாக முடிஞ்சவொடனையும் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸாக காட்டுறாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க. அதில் ட்வின்ஸாக கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆனனையும் பாத்ரூம்லேயே வலிக்கி விழுந்து அவங்க குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுது. டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி டாக்டர் இல்லை, இவங்களுக்கு குழந்தை கலைஞ்சிருச்சு, இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால த்ரிஷா லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. யார்கிட்டையுமே பேசுறதில்ல. அதிலிருந்து 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பெரிய இடைவேளை விழுது. 2 பேருமே சரியாக பேசிக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்குள்ள பாண்டிங் இல்லாமையே போயிடுது. கல்யாணம் ஆகி 12 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ த்ரிஷா டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. டிவோர்ஸ் வேணும், தனக்கு ஒரு அஃபேர் இருக்கிறதாவும் அதனால் டிவோர்ஸ் வேணுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அஜித்துக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் அஜித் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இல்லை. ஓகேங்கிற மாதிரி சும்மா சொல்லி வைக்கிறாரு. நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், டிவோர்ஸ் பேப்பர் வந்தோடனே சைன் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உன்னை நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் த்ரிஷா அரை மனசாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. ஆப்போசிட்டில் கார் வந்து இவங்கக்கிட்ட வம்பிழுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அஜித் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, எதுவும் பிஹேவ் பண்ணக்கூடாதுங்கிறனால சைலண்ட்டாக போயிடுறாங்க. அசர்பைஜானில் தான் படமாக்கியிருக்காங்க. அசர்பைஜானுங்கிறனால ஒரு நல்ல பாலைவனமாக காட்டியிருக்காங்க. அசர்பைஜானோட அவுட்டர் பிளேசஸை நல்லாவே காட்டியிருக்காங்க மூவியில். அப்போ அங்கேருந்து பெட்ரோல் பங்க்குக்கு போகிறாங்க. பெட்ரோல் பங்க்குக்கு போய் பெட்ரோல் எடுக்கும்போது த்ரிஷா ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. தனக்கு சாப்பிட்டது எதுவும் செரிமானம் ஆகலை, ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அங்கே கூல்ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல தான் அஜித்தையும் அர்ஜுனையும் ரேஷ்னாவையும் பார்க்குறாங்க. அந்த கார் மறுபடியும் அதே இடத்துல வந்து அவங்கள வம்பிழுக்குது. அதையும் அஜித் ஓகே எதுவும் பேசக்கூடாதுன்னு சைலண்ட்டாக போயிடுறாரு. அங்கே அவங்க 2 பேரும் கப்பிள்ஸு. அவங்க 2 பேரும் த்ரிஷாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்களும் தமிழ் தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே த்ரிஷா அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அஜித்தோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்னோடனே மறுபடியும் அந்த வம்பிழுத்த கார் மறுபடியும் வருது. வந்து அவங்க தூரத்தில் அங்கேயே போய் டேர்ன் பண்ணி நின்று இவங்களையே பார்த்துட்ருக்காங்க. பின்னாலேயே ரேஷ்னாவும் அர்ஜுனும் அவங்க ஒரு ட்ரக்கில் வந்திருக்காங்க. அந்த ட்ரக்கில் வராங்க மறுபடியும். கார் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. காரை வந்து பார்த்துட்டு இது புது மாடல் காராக இருக்குது, அதனால் இதை எனக்கு ரிப்பேர் பண்ண தெரியல, நான் போயிட்டு மெக்கானிக்கை வர சொல்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிறப்போ சரி நீங்கள் அங்கே போங்க, அங்கே ஒரு கெஃபே இருக்கும், அந்த கெஃபேயில் உங்கள் ஒய்ஃபை நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவையும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. மனசுக்குள்ள ஒரு நெருடலோட ஒரு பயத்தோடவே அஜித் சரின்னு அனுப்பி வைக்கிறாரு. த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அஜித்தும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கார் ரெடி ஆகலாம். காரில் எல்லாம் தேடி பார்த்தோன்னே சும்மா ஒரு ஒயர் கழண்டிருக்கும். அந்த ஒயரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கெஃபேக்கு போய் பார்ப்பாரு. அங்கே த்ரிஷா இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க கெஃபேல எல்லாம் விசாரிப்பாங்க. அங்கே எங்கே விசாரித்தாலும் அவங்களுக்கும் கரெக்டாக பதில் சொல்ல தெரியாது. த்ரிஷா வரவே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் போயிட்டுருக்கும்போது அவங்க தூரத்தில் அந்த ட்ரக்கை பார்க்குறாரு. அப்போ அந்த ட்ரக்கை போய் நிறுத்த சொன்னாலும் அர்ஜுன் நிறுத்த மாட்டேங்கிறாரு. ஓவர்டேக் பண்ணி போய் நிறுத்தினோனையும் எங்கே என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டோனையும் இல்லை, உங்கள் ஒய்ஃபை நான் பார்க்கவே இல்லை, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அர்ஜுன் சொல்கிறாரு. நான் உங்கள் கூட தான் என் ஒய்ஃபை அனுப்பி வச்சேன், என் ஒய்ஃப் எங்கே, உங்கள் கூட உங்கள் ஒய்ஃபும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, உங்களுக்கு புதுசாக இருக்கேன், நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த இடத்துல போலீஸ் வருது. போலீஸ் வந்து 2 பேர்த்தையும் செக் பண்ணுது, 2 பேர்த்தையும் விசாரிக்குது. ஆனால் வந்து அப்போவும் அர்ஜுன் போய் தான் சொல்கிறாரு. அஜித்தை ஓகே அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அனுப்பி வச்சிடுறாங்க. அஜித்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி அஜித் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி என்னங்கிறத பற்றி போலீஸ் எல்லாமே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லா விஷயத்தையும் அஜித் சொன்னோன்னே உங்கள் ஒய்ஃப் சேஃபாக தான் இருக்காங்க, அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க சேஃபாக போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அஜித் அதை நம்ப ரெடியாகவே இல்லை. இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, என் ஒய்ஃபை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போவும் போலீஸ் ஓகே நாங்கள் இந்த கேஸை எடுத்துக்கிறோம், நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அஜித் த்ரிஷாவை தேடுறத விடாமுயற்சியாக தேடிட்டு தான் இருக்கா. மறுபடியும் திரும்ப அதே கெஃபேக்கு போகிறாரு. கெஃபேல போயிட்டு அங்கே மறுபடியும் எல்லாம் விசாரித்து பார்க்குறாரு. அவங்க இப்படி ஒன்று வரவே இல்லை. வெளியில் ஒரு பையன் கார் க்ளீன் பண்ணிகிட்ருப்பான்.
அவன் வந்து இல்லை உங்கள் ஒய்ஃபை வந்து அந்த ட்ரக்கிலேருந்து வேற ஒரு ட்ரக்குக்கு மாற்றி கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த ரூட்டில் போனாங்க அப்படின்னு அவன் ஒரு ரூட்டு சொல்கிறான். அந்த ரூட்டை போய் ஃபாலோ பண்ணி அஜித் அந்த ரூட்டில் போகிறாரு. ஆக்சுவலி அந்த ரூட்டில் போனப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அந்த இடத்துல அஜித்தை யாரோ ஃபைட்டிங் கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த காரும் அர்ஜுன் வந்ததும் அவங்க 2 பேரும் ஒரே கேங் தான். அந்த இடத்துல வந்து அர்ஜுனும் வராங்க, அந்த கார் வராங்க. உன் ஒய்ஃப் தான் உன்னை கொல்ல சொல்லி பணம் கொடுத்ததா சொல்லி அஜித்திட்ட சொல்கிறாங்க. உன் ஒய்ஃப் சரியில்லை, உன் ஒய்ஃப் தான் உன்னை கொல்ல சொல்லியிருக்காங்க. அவன் ஒய்ஃபும் அவர் கூட அஃபேராக இருக்கா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவனை கொல்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அஜித் அதை நம்புறதே இல்லை. அப்போ தான் அஜித் அர்ஜுனும் ரேஷ்னாவோடைய ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை காட்டுறாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அவங்க 2 பேருமே பைத்திய ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி அவங்களோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை கொஞ்சம் காட்டுறாங்க. இது படத்துக்கு தேவையில்லாத சீன்ஸ் தான், பட் இருந்தாலும் அதை காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித் அங்கேருந்து அவங்ககிட்டருந்து ஒரு வழியாக தப்பிச்சு போகணுன்னு பார்க்குறாரு. இல்லை, அவங்க வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க. நீ காசு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உன் ஒய்ஃபை நாங்கள் கொன்னுடுறோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு காசை கொடுத்தீங்கன்னா உன் ஒய்ஃபை விட்டுறன்னு சொல்கிறாங்க, காசை கொடுத்தீங்கன்னா உன் ஒய்ஃபை கொன்னுறன்னு சொல்கிறாங்க. அவங்கள விட அதிகமான காசை நீ கொடுக்கணுங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்க. அஜித்தும் ஓகேன்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டில் இருக்க காசை எடுத்து கொடுக்குறக்காக போகிறாரு. அங்கே ஒரு கிராமம் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் அது ஒரே ஒரு பேங்க் மட்டும்தான் இருக்குது. அந்த பேங்க்கில் தான் நீ பணம் எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அஜித்தும் சரின்னு சொல்லி அந்த பேங்க்குக்கு போகிறாரு. அங்கேருந்து பணம் ட்ராப் பண்ணணுன்னு போகிறாரு. பட் அங்கே அவ்வளோ அமௌண்ட்டை எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு எமர்ஜென்சி இருக்குது, அமௌண்ட் வேணும்னு சொல்லி எப்படியோ பேசி பேங்க்கில் அமௌண்ட்டை வாங்கிட்டு வராரு. அந்த காசை எடுத்துகிட்டு அஜித் வெளியில் வரணும்னு பார்க்குறாரு. பட் அங்கேருந்து தப்பிக்கணும் அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. எப்படியாவது த்ரிஷாவை காப்பாற்றணுங்கிற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் அஜித் மூவ் ஆகுறாரு. அந்த இடத்துல இருந்து அவர் இந்த ரூட்டில் வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ரூட்டு இந்த ரூட்டுன்னு சொல்லி வர சொன்னாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அஜித் அவங்க சொன்னபடியெல்லாம் நடந்துக்கிட்டு அந்த ரூட்டில் போகிறாரு. அந்த இடத்துல போய் காசை கொண்டு போய் கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு அஜித்தை அடித்து போட்டுட்டு தப்பிச்சு போக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அஜித் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணுறாரு. பட் அங்கேயும் அதே இடத்துலையும் 2-3 இடத்துல அஜித் இப்படியே ஒரு இதாக தாண்டி போகிறாரு. கடைசி வரைக்கும் த்ரிஷாவை காட்டுறதே இல்லை. த்ரிஷாவை காட்டாமல் த்ரிஷாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரொம்ப வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துலையும் அர்ஜுன் போய் அடிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துக்கிட்டு அஜித் போகணும் அப்படிங்கிறப்போ அந்த கேங் 2ஆக பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்க கூட காரில் ஃபைட் பண்ண ஸ்டேஜ் பண்ணிட்டு வந்த அந்த கார் வந்து நிற்கிது. அப்போ அந்த இடத்துலேருந்து எப்படியாவது மூவ் பண்ணி போகணுன்னு அஜித் பார்க்குறாரு. ஃபைட்டிங் சீன் இருக்குது. சின்னதாக அங்கங்கே கொஞ்சம் ஃபைட்டிங் சீன்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபைட்ஸ் இல்லை. அஜித்தோட ஸ்டைல், அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இதில் பெருசாக இல்லை. அதனால தான் அஜித் ரசிகர்களுக்கு படத்தை அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. கடைசியில் அஜித் எப்படி போய் த்ரிஷாவை காப்பாற்றினாரு, இவங்க த்ரிஷாவை எங்கே வச்சுருந்தாங்க எல்லாங்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. ஆனால் இந்த பேலன்ஸ் ஸ்டோரி எல்லாத்தையும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அஜித் எப்படியாவது போய் அந்த பணத்தை கொடுத்தும் த்ரிஷாவை இவங்க விடுறதா இல்லை. த்ரிஷாவை ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து த்ரிஷாவை காப்பாற்றணும்னு பார்க்குறாரு. ஆக்சுவலி இவங்க எப்படின்னா அந்த த்ரிஷாவை அங்கேருந்து மாடிஃபை பண்ணி ஃபேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி த்ரிஷாவை வெளிநாட்டில் விற்றுருவாங்க. இந்த மாதிரி செயல்களை செய்கிறது தான் இந்த கும்பலோட வேலையே. படத்தை பார்த்து மீதி கதையை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.